எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி எடுத்துட்டு போ சொன்னதெல்லாம் அடிக்க முடியாது எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் ஆறு என்னை விடாத எல்லாத்தையும் நான் தான் நீ தான் சாவடிக்க போறேன். முன்னால தான் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இருந்தேன். என்ன சத்தம்? இவன் வேற ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய் என்னாச்சு சொல்றா. ஒரு மாதிரி இருக்குடா. அப்படி பயப்படுற அளவுக்கு என்னடா ஆச்சு? அதுவா, ஏப்பாடா ஒரு ஆசை வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் 4 வருஷம் இங்கே தானா. ஹாஸ்டல் வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாருப்பா நீ? என்ன வேணும்? நியூ அட்மிஷன் ப்ரோ. நீ தான் காலேஜ் வந்தேன். எந்த ரூம்ப்பா தம்பி நீ? 402. செகண்ட் ஃப்ளோரில் 2வது ரூம் மேலே போய்க்கும். ஓகே ப்ரோ. இது 401 402. என்னடா எவனோ கதவை தட்டுறான்டா, போய் பாருடா. இந்த வேறு பார்க்குறேன். சொல்லுங்கள் ப்ரோ. 402 ரூம் இதானே? ஆமாம் இந்த ரூம் தான் ப்ரோ. இந்த ரூம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி உள்ள வாங்க. கொடுங்க ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. அட கொடுங்க ப்ரோ. ப்ரோ டேவிட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சுர்ஜித். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. குமார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. தினேஷ். உங்கள் பேர் ப்ரோ? கவி ப்ரோ. எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ? சிஎஸ்சி. எந்த ஊர் ப்ரோ? சென்னை ப்ரோ. ப்ரோ நீங்கள் இந்த காட்டை படுத்துக்கோங்க. கபோர்டு வரது மட்டும் 2 days ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்ததுக்கு ஒரு போய் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ப்ரோ. சோபா ட்ராவல் பண்ணி டயர்டாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தூக்கத்து போகிறோம். கவி. டேய் கவி. என்னடா? அடா டீ குடிக்க போகலாம்டா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ப்ரோ கார்டு இருக்கு, கை போடுவோமா? போடலாம் ப்ரோ. ஏதா கார்டு? பக்கத்தில் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தாடா. ஜி பக்கத்து ரூம் பசங்க ஏதோ வீடியோ எடுக்கணும்னு கூப்பிட்டானுவ. என்ன வீடியோ ஜி? தெரில ஜி, என்ன வீடியோன்னு கூப்பிட்டானுவ. போய் தான் பார்க்கலாம். முடிஞ்சு ப்ரோ. அங்க என்ன பண்ணுது? சார்ஜ் வர முடியுது. யார் வரல போன? எனிதாண்டா. சார்ஜ் போட்டுக்கிட்டா? போட்டுக்கிட.
சார்ஜ் வேறு நிறையா இருக்குது நான் போட்டுக்கிறேன். சரி வாரமாக ஃபோன் எடுத்துரும் அப்படியே. ஏலே யாரா நீ முரட்டு தூக்குமோ? இந்தடா என்ன ஃபோன் புதுசாக இருக்கு? ஆமாம் அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எவ்வளோ? அதுவா 5000. 5000மா? ம். என்ன ஸ்பெஷல்ரா அந்த ஃபோனில்? அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல ப்ரோ. ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே வீட்டில் ஃபோன் கேட்டேன், வாங்கி தரல. ஏன்? ஏன்னா ஃபோனும் இந்த ஃபோனில் கிடப்பேன், ஒரு படிக்க மாட்டேன். ஓ ஏய் என்ன பாரு. என்ன சத்தம் இது? ஓ அலாரமா? ஏன்டா உங்களில் எதுவும் அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்கலையா? ஜாலியாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கிடையாதுங்க. எங்களுக்கு அசைன்மெண்ட் எதுவும் தரலடா. ஃபஸ்ட்டு கிளாஸே ஸ்டார்ட் ஆகலை, ஏன்டா நீ வேற. ஜாலி தான். எனக்கு மட்டும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் மட்டும் ஏற்று கிடக்குறேன். ஏய் போதுண்டா எழுதுனது, வா வெளியே போகலாம். தேரா ஒரு 2 நிமிஷம் 2 லைன் இட்டு வந்துடுறேன். அப்பா முடிஞ்சிடா சாமி. சரி வந்தாச்சு, போய் டீ சொல்லிட்டாங்க. என்னடா எவனா போய் சொல்லிட்டாங்க. ஏய் கவி, ஓ சரி வாடாடேப்பா, ரூமுக்கே போயிடலாம். அங்கே பத்தியா நம்ம அட்டி வந்துச்சு, வாடா 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 சீக்கிரம் வாடா. டேய் இன்னுமாடா வரல? என்னடா ஆமாண்ணா நடக்கிறீங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு? சீக்கிரம் வந்து தொலைங்கடா. என்னடா டேய்? ஏய் இருடா மச்சான், ஒரு நிமிஷம்டா, ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. டேய் பேயா டேய் மெடிக்கெட் போடுறா, டேய் மெடிக்கெட் போடுறா. தினேஷ் சொல்றி சாரி ப்ரோ, ஃபோனில் விசிட்டு சொல்லு. போங்கடா. ஓ ரூமுக்கு வரீங்களா இல்லையாடா? வேற என்ன? இது கூட பதில் சொல்ல மாட்டீங்களாடா? ஃபோன்லே கருந்துச்சா? ஓ இவனு கூட வெளியே போய் டைம் ஸ்பெண்ட்லாம் பார்த்தா, வெளியே போய் கூட ஃபோன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிடக்குறானு. அப்படி என்னதான் கிடக்குது அந்த ஃபோனில்? எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்ட்டு கிடக்குறானுவ. இப்போ கூட பாரு எல்லாம் ஃபோனில் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டானு. ஆனால் நான் மட்டும் ரூமில் தனியாக இருக்கேன். ஸோ ஏய் என்ன எடு. என்ன மறுபடியும் அதே மாதிரி சத்தம்? எப்படி இருக்க? நீதான் எவ்வளோ நாள் என் கூட பேசிட்டிருந்தியா? ஆமா, நான் தான் உன் கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? இன்னும் என்ன பிரச்சனையா என்ன? ஆமாம், ரூமில் உட்காந்து அசைன்மெண்ட் ஆகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு கூட்டான்னு அவனு கூட வெளியே போனேன். அப்போ கூட அவனு வெளியே போய் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானு. அப்படி என்னதான் இருக்கு உன்கிட்ட? ஓ இதான் உன் பிரச்சனையா? அப்போ உன் ரியல் லைஃப்ல நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு லைஃப் இருக்கு. உன்கிட்ட ஒரு லைஃபா? ஆமா, அதான் ரியல் லைஃப். அதுக்குள்ள வந்தா நீ நினைச்ச மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். கவலையெல்லாம் காத்தோட போயிடும், பிரச்சனைலாம் பிச்சுக்கிட்டு போயிடும், உன்னோட தனிமை எல்லாமே தகர்ந்துட்டு போயிடும். ஏற்கனவே இந்த லைஃப்ல பல பேர் நல்லா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அப்படியா? ஆமா, உனக்கும் அந்த லைஃப்ல வாழணும்னு ஆசை இருந்தா உன் வாயிலிருந்து வர வேண்டியது சரி மட்டும்தான். சரி. ஐயோ 12 மணி ஆச்சா? சரி செட் பண்ணோம். ஜாக்கிங் போகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம். நினச்ச வேலையை காலைல பக்காவாக முடிக்கிறோம். ஃபோனை ஓரவை, பெட்ஷீட்டை கையில் வை. தூங்குன மாதிரி இருக்குது. அதுக்காட்டி ஜாக்கிங் டைம் ஆயிடுச்சா? லைட்டாக
கிட்ட போடும். சரி கிளம்பு ஜாக்கிங். மறந்துட்டியா? யாராவது? சரி நாளைக்கு போய்க்கலாம். ஐயோ 7:30 மணி ஆச்சு, குளிக்கிற போகணும். சரி போ. நினைச்ச மாதிரி இருக்கணும்னா ஸ்க்ரோல் பண்ணு. 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்துட்டு போ. எட்டு மணி ஆச்சு அதுக்குள்ளே. 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம் நினச்சி 1/2 மணி நேரம் ஆகிட்டுக்குதே. சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடவா போ. ஸ்க்ரோல் பண்ணு. சரி விடு, மதியம் சாப்பிட்டுக்கலாம். நண்பா யாரா அது? என்ன எடுத்துட்டு போடா. சரி வா போ. டேய் இங்கே பாரு, நம்ம போட்டு விட எவ்வளோ ரீச் ஆயிருக்கு. இதில் பாடுறா கவி எப்படி ஜாலியாக இருக்கான்னு. ஆனால் இப்போ பாரு ஃபோனுன்னு கிடக்குறான். ரெண்டு மணி ஆகும் இந்த நேரத்தில். ஏன்டா அது? என்ன நண்பா, எப்படி இருக்க? நான் சொன்னதெல்லாம் நம்பி எனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சாப்பாடு, காலேஜ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்க பத்தியா? உன்னோட கையில நான் இருக்க, என்னோட கையில நீ இருக்க. நான் நினைச்சா உன்னோட உயிரையே எடுக்க முடியும். ஸ்க்ரோல் பண்ணு, ஸ்க்ரோல் பண்ணு. ஸோ கனவா? எங்க போற? சாப்பாட்டை முடிச்சா? சரி குரூப்ல எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பாங்களா பார்ப்போம். ஸோ என்னத்துக்கு ஃபோன் எடுத்துன்றதே மறந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கிடக்குறேன்னு. ஐயோ இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை வீடியோ முடிச்சா பார்த்து பயனடைவோம். வைத்து முடிகிறா சாமி. வா இப்போதான்டா புரியுது உன் பிரச்சனை என்னான்னு. இது நீ மட்டும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை, இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான். இவ்வளோ நாள் ரியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்க்கை வீணாக்கிட்டு இருந்திருக்கேன். சரி விட்றா, என்ன இப்போ நீ கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட. இப்போ இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டா அவங்க லைஃப்க்கு நல்லது. எல்லாரும் அடிக்ஷன்னா என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, சரக்கு கம்மு அதான் நம்ம வாழ்க்கை அழிக்குதுன்னு. ஆனால் சைலண்ட்டாக நம்ம வாழ்க்கை அழிக்கிற ஒரே அடிக்ஷன் ஸ்க்ரோலிங்.